நெல்லை மாவட்டம் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவில் ஆணி தேரோட்டத்திற்காக கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழா வெகு விமர்சையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பிரியங்கா, தென் மாவட்டங்களில் மிகவும் புகழ்பெற்ற சிவ ஆலயங்களான நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் இது மிகவும் பழமையான கோவிலாகும். இது பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டுள்ள இந்த கோவிலாகும். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் ஆனி மாத தேரோட்ட திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாகும். இதை ஒட்டி இன்று அதிகாலையிலேயே சுவாமி அம்பாளுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பிறகு நெல்லையப்பர் சன்னதிக்கு முன்பு உள்ள கொடிமரத்தில் இந்த கொடி என்பது தற்போது ஏற்றப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த கொடி ஏற்றப்பட்ட பிறகு அந்த கொடிமரத்துக்கு பால், தேன், பன்னீர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களை கொண்டு அங்கு அபிஷேகங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இதை தொடர்ந்து மகா தீபாராதனை என்பது காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக வருகின்ற 8ஆம் தேதி 9ஆம் நாள் திருவிழாவாக தேரோட்ட திருவிழா என்பது நடைபெறுவது வழக்கம். இந்த தேரோட்ட திருவிழா என்பது தமிழகத்தில் மட்டுமில்லாமல் வெளிமாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த கோவிலுக்கு மிக அதிகமாக வந்து சாமி தரிசனத்தை மேற்கொள்வார்கள். இதைத் தொடர்ந்து இன்று முதல் 10 நாட்களுக்கு சாமி அம்பாளுக்கு பல்வேறு அபிஷேகங்களும் மேற்கொள்ளப்பட்டு மாலையில் வீதி உலாவும் நடைபெற உள்ளது. இந்த தேரோட்ட திருவிழாவை ஒட்டி காண்பதற்கு தமிழகத்தில் மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதிகளில் வரக்கூடிய சூழ்நிலையில் வருகின்ற தேரோட்ட திருவிழா என்று உள்ளூர் விடுமுறை விடுவதற்காக மாவட்ட நிர்வாகம் தங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரியங்கா. செல்வராஜ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.